பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுங்க. பல கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்று திருக்கழுகுன்றத்தில் உள்ள வேதகிரீஸ்வரர் கோவில் பற்றி பார்ப்போம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த கோவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுகுன்றத்தில் அமைந்துள்ளது. இக்கோவில் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோரால் பாடப்பெற்ற சிவாலயமாகும். இந்த கோவில் சோழர், பல்லவர், பாண்டியர் வாழ்ந்த 7ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த கோவில். மலைமேல் இருப்பவர் வேதகிரீஸ்வரர், தாழக்கோவிலில் இருப்பவர் பக்தவச்சலேஸ்வரர். இறைவியார் திருப்பெயர் சொக்கநாயகி. மலைமேல் இருப்பவர். தாழக்கோயிலில் இருப்பவர் திரிபுர சுந்தரி. தலமரம் வாழை, தீர்த்தம் சங்கு தீர்த்தம். இத்தலம் வேதமே மலையாய் இருத்தலின் வேதகிரி என பெயர் பெற்றது. இத்தலத்திற்கு வேறு பெயர்கள் வேதாச்சலம், கதவிலனம், கழுக்குன்றம். மலைமேல் ஒரு கோயில், ஊருக்குள் ஒரு கோயில் உள்ளது. 500 அடி உயரமுள்ள இம்மலையில் நாள்தோறும் உச்சிப்பொழுதில் கழுகு வந்து உணவு பெற்று செல்வதால் இதற்கு பட்சி தீர்த்தம் என்று திருக்கழிக்குன்றம் என்றும் பெயர் பெற்றது. தாழக்கோயில் மார்கண்டேயர் இறைவனை வழிபட பாத்திரமின்றி தவிக்க இறைவன் சங்கை உற்பத்தி செய்து தந்ததாகவும், அது முதற்கொண்டு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இக்குளத்தில் சங்கு பிறந்ததாகவும் சொல்லப்படுகிறது. கோயிலுக்கு வெளியே 5 தேர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சன்னதிக்கு எதிரில் உள்ள மிக புகழுடைய சங்கு தீர்த்தத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு பிறக்கிறது. இதில் கிடைத்த சங்கு ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த சங்கு தீர்த்தத்தில் விடியற்காலையில் நீராடி இம்மலையை வலம் வந்தால் உடற்பிணி நீங்கும். அம்பாள் திரிபுர சுந்தரி மார்பில் ஸ்ரீசக்கர பதக்கம் சாத்தப்பட்டுள்ளது. ஆண்டில் ஆடிப்பூரம், பங்குனி உத்திரம், நவராத்திரியில் வரும் நவமி ஆகிய 3 நாட்களில் மட்டுமே அம்பாளுக்கு முழு அபிஷேகம் செய்யப்படுகின்றது. ஆலயத்தை வலம் வரும்போது நந்தி தீர்த்தத்தை அடுத்து அலுவலகச் சுவரில் அழகான அஷ்டபுத துர்க்கையின் சிற்பம் உள்ளது. இங்கு பைரவர் வாகனமின்றி உள்ளார். மாணிக்கவாசகர் சன்னதியும் உள்ளது. சித்திரை மாதம் தேர் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. கார்த்திகை மாதம் வேதகிரீஸ்வரருக்கு சங்காபிஷேகம் நடைபெறும். அனைவரும் ஒருமுறம் இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுங்கள். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனமும் உய்ப்பனமும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏறூர்ந்த செல்வன் நீயே. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.